வெல்கம் டு ஆத்மா. பெரும்பாலான நேரங்களில் கடைபிடிக்க முடியாத பக்குவமற்ற சட்டத்திட்டங்கள் மனிதனின் திசையை மாற்றிவிடுகிறது. ஒழுக்கம் பற்றிய அர்த்தமற்ற விதிகள் நமக்கு சவாலாக மாறிவிடுகிறது. நாம் சுதந்திரமாக இருக்க போதிய வசதிகள் இல்லை என்று கருதும் பொழுது ஏமாற்றும் எண்ணம் நம்மிடையே தலை தூக்கி நிற்கிறது. நம் இயல்பை மறைத்துக் கொண்டு வேறு விதமாக காட்டிக்கொள்கிறோம். ஆனால் உண்மையாக இருந்துவிட்டால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. இங்கு உண்மையின் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம். ஏய், உங்க வீட்ல சொல்லிட்டியா இல்லையா? இன்னும் இல்ல. அவங்களுக்கு தெரியும் நான் உன் கூட தான் இருக்கேன்னு. என்னை தேட கூட இல்ல. அவங்க பயங்கர கோவத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் சொல்லிக்கலாம். ரகு, அது காட்டாத. டேய், ஆரஞ்சு ஃபில் பண்ணுறா. அங்கே எம்டியாக இருக்கு பார். விக்கி, டேய் டேய் என்னடா டேய், நீ அண்ணன் கூட விளையாடிட்டு நான் இப்போ வந்துடுறேன். என்னடா இன்னும் கோவமாக தான் இருக்கானா? ஆமா, என்னோடதான் வித்தியா செத்தானே சொல்லிட்டான். என்ன பண்ண போற அவனை? தெரில. உண்மை சொல்லணும்னா நான் தானே வித்தியாவை கொன்னேன். டேய், லூசு மாதிரி பேசிட்டு இருக்காதடா. அது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளோதான். யாரையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவன் தான் சின்ன பையன், அப்படி யோசிக்கிறானா? நீயுமா? வாடா, சரக்கு அடிக்கலாமா? சரக்கு அடிக்கிறது நிப்பாட்டிட்டேன். நல்ல விஷயம். சரி, இப்படி இருக்காத, எனக்கு காண்டாகுது. நீ போய் பசங்களை போய் பாரு. ரொம்ப யோசிக்காதடா. அவன் பெரிய நானோன்னு அவனே புரிஞ்சுப்பான். சரி, நீ கிளம்பு. பசங்களை போய் பாரு. என்னமோ சொல்ற, போறேன். வித்யா, இப்போ எனக்கு ஒரு சீரியல் சான்ஸ் வந்திருக்கு. முதல்ல இருந்தே வந்துட்டு தானே இருக்கு. இல்ல, பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன திடீர்னு? என் கூட லைஃப் போர் அடிச்சிருச்சா? ஏய், என்ன இப்பெல்லாம் பேசுற? ஏய், ஆ எதுக்கு அப்செட் ஆகுற? இல்ல, எங்க வீட்ல நான் சொல்லிட்டேன். எனக்கு அவங்கள பார்க்கணும் போல தோணுச்சு. என்ன சொன்னாங்க? ஒன்னும் சொல்லல. ஆனா அவங்களுக்கு கோபம் போயிடுச்சு. ஆனா ஒரு வார்த்தை வீட்டுக்கு வான்னு கூட கூப்பிடல. என்ன போய் பார்க்கணுமா? இல்ல, உன்கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். சரி, என்ன பண்ணலாம்? தெரியல. வித்யா, நம்ம ஓடி வந்ததெல்லாம் போதும். நமக்கு 2 பசங்க வேறு ஆயிட்டாங்க. அவங்க ஃபியூச்சர் பற்றியும் பார்க்கணும். இங்கே என்ன அப்படி எஜுகேஷன் கொடுத்த முடியும்னு நினைக்கிறேன்? ஒரு நிமிஷம். இங்க நான் உன்னை ஹோல்ட் பண்ணி வச்சிரல. ஏய், நான் அப்படி சொல்லல. நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணும்ல. என்ன புதுசா லெவல் அது இதெல்லாம் பேசிட்டு இருக்க? இப்போ நம்ம என்ன லெவல் குறைஞ்சிட்டோம்? சந்தோஷமா தானே இருக்கோம். நீ சந்தோஷமா இல்லையா? ஏய், நான் அதை பற்றி பேசல. இப்போ எதுக்கு சம்மந்தம்லாம் பேசிகிட்டு இருக்க? இல்ல, எனக்கு இப்போ தெரியணும். எப்போ பார்த்தாலும் நீ உன் கெரியரை எனக்காக விட்டேனே சொல்லிட்டு இருக்க.
நான் உன்னை விட சொல்லலையே, நீ தானே விட்ட. ஆமா, நான் தான் விட்டேன். இப்பதான் எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆச்சுல. இப்போ நான் ஆரம்பிக்கலான் இருக்கேன். என்ன தப்பு? சரி, அப்ப உனக்காக நான் என் ஃபேமிலி விட்டேன். நான் போட்டுமா? போ. யார் உன்னை தடுத்தா? உன் ஃபேமிலி போய் பார்க்கணும்னா போய் பாரு. அவங்க ஏத்துக்காத கோவத்தெல்லாம் ஏன் மேல காட்டுற? ஹே, அது நான் பிறந்த வீடு. அவங்க ஏத்துக்காதது உன்னை, என்ன இல்ல. என்ன இல்ல ஒண்ணு. இப்ப புரியுது நீ என்ன சொல்ல வரேன்னு. இவ்வளவுதான் இருந்தாலும் நான் கீழே இல்ல. நீ லவ்வை ஏத்துக்கிட்டேங்கிறத சொல்லி கட்டுற. கடைசியா உன் ஜாதி பெருமை நீயும் பேசுறல. ஆமா, அப்படிதான் வச்சுக்கோ. என்ன வச்சுக்கோ? எது வந்தாலும் டைரக்டா சொல்லு. உன் ஜாதியோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. உனக்கும் உன் ஜாதி புத்தி தானே இருக்கும். ஏய், ஓர பேசிக்கிட்டு. சாரி, கண்ணு துடைச்சுக்க. சாரி. என்ன குழந்தை மாதிரி? சாரி, நான் தான் தப்பா பேசிட்டேன். சரி, சாரி சொல்லிட்டல, அழாத. நீ திட்டினதுக்காக நான் அழல, நான் பேசினதுக்காக தான் நான் அழறேன். ஏய், நான் தான் நீ பேசுனது பெருசா எடுத்துக்கலையே. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நீ அதை மீன் பண்ணி பேசலன்னு. அப்போ கூட நான் அப்படி பேசிருக்க கூடாதுல்ல. ஏய் விடு, கணத்தோட. என்னால முடியல. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். நான் வரட்டுமா? வேணாம், நான் கொஞ்சம் தனியா இருக்கேன். எரிச்சலடையும் மனம் நமக்கு இருந்தால் கோபமும் பொறாமையும் அடுத்த நிலையாக மாறிவிடுகிறது. நம் உடல் அமைப்பில் எதிர்மறையான உணர்வுகள் அங்கமாகிவிட்டால் அதை வெளிப்படுத்த ஏதோ ஒரு காரணத்தை நாம் கண்டுபிடித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். நாம் நம் சீற்றத்தை தாண்டிய நிலையில் இருக்கும் பொழுது ஒப்பற்ற சாத்தியமாக மாறுகின்றோம். இனி என்ன நடக்கப் போகிறது? சில சமயங்களில் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் நமது ஆசை நிறைவேறலாம்.
வாழ்க்கை பற்றிய எந்த ஒரு கவனமும் இல்லாமல் அதிர்ஷ்டம் என்ற ஒன்றை மட்டும் நம்பி காத்திருக்கும் பொழுது வாழ்க்கை ஆவலும் அச்சமும் நிறைந்ததாக மாறிவிடுகிறது. எதிர்பார்ப்புகள் நம் வாழ்க்கையை பதட்டம் நிறைந்த ஒன்றாக மாற்றிவிடுகிறது. செய்யும் வேலையில் கவனம் சிதறுகிறது. மாறாக தெளிவான சிந்தனையோடு உறுதியோடும் நாம் ஒரு செயலை அணுகும் பொழுது அந்த செயல் நமது கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. பார்ப்போம் இனி நடப்பது என்னவென்று. வாருங்கள். ஏய் மித்ரா, விக்கி, அனு, நான் சொன்ன படத்தை கவுத்து இருக்கணும். அடுத்தவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்பதில் நம் பார்வை முழுதும் மற்றவர்கள் மீது இருப்பதால் நாம் செய்யும் வேலையை நாம் கவனமாக செய்வதில்லை. நமக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு சற்று ஆழமாக கவனித்து பார்த்தோமேயானால் நாம் நம் நிலையை உணர்ந்து உன்னத நிலையை அடைகிறோம். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிருக்கும் அவரவர்க்கென்று ஒரு தனி இடம் இருக்கிறது. ஒன்றில்லாமல் மற்றொன்றில்லை. ஆனால் எதை விட எது பெரியது என்று நாம் ஆராய்ச்சியில் இறங்கிவிடுகின்றோம். எதை விட எதுவும் பெரியதல்ல. அனைவரும் அவரவர் சக்திக்கு ஏற்ப இயங்குவது இந்த பிரபஞ்சத்தை மெல்ல நகர்த்தி கொண்டே போகிறது. இந்த பிரபஞ்சத்தை வேறு விதமாக இயக்குவது சாத்தியமற்ற ஒன்று. இது புரியாதவர்களுக்கு விடை சொல்வது பயனற்ற ஒன்று. வாருங்கள், நடப்பது என்னவென்று பார்ப்போம். விக்கி, அனு, நான் சொன்ன படத்தை கவுத்து இருக்கணும். மித்ரா, என்னடா நடக்குதுங்க? டேய் சொல்லுடா மித்ரா, உன்னதான்டா. டேய் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், கொஞ்சம் பேசாம இருக்கியா? நம்ம இங்கே தப்பிச்சா ஆகணும். குழந்தைங்களை பத்திரமா கூட்டு போகணும். நவரு. நல்லாடுறா.
மித்ரா மித்ரா, டேய் மித்ரா, இங்க வாயேன். இப்பயாச்சும் சொல்றியா என்னன்னு? ஒரு நிமிஷம் சார், ப்ளீஸ் ப்ளீஸ். யோ, உனக்கு ஏன் கை ஆடுது? சொல்லுங்கம்மா. விக்கிக்கு ஹலோ, என்னாச்சு? அவ்வளோதான்டா, எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹலோ ஹலோ ஹலோ, டேய் சொல்லு. கோமால இருக்காடா. சரி வை, நான் வரேன். நீ வந்து என்ன பண்ண போற? ஒழுங்கா அங்கேயே இரு. தேவையில்லாம நீ வந்து இதை பெரிய இஷ்யூ ஆக்காத. நான் தானே அந்த பொண்ணை கொன்னேன். நானே ஸ்டேஷனில் போய் சரண்டர் ஆயிடுறேன். இப்போ உயிரோடு இருக்காது கூட தெரியல. ஸோ அப்போ இன்னைக்கு கண்டிப்பாக நம்ம சாக போகிறோம். உங்களை யார் வெளியே வர சொன்னது? உள்ளே இருக்க வேண்டியதானே? பசிக்குது. மனம் என்பது தகவல்களின் குவியல். அதற்கென்று சில போக்குகள் உள்ளன. அது குறிப்பிட்ட விதத்தில் வெளிப்படுகிறது. நமக்கு பிரியமான ஒருவர் இறந்துவிட்டால் மனம் நம்மை ஏமாற்றத் தொடங்குகிறது. அவரது உயிர் ஏதோ ஒரு விதத்தில் மீண்டு வரும் என்ற நம்பிக்கையை நமக்கு அளிக்கிறது. அது ஆத்மா மீது நாம் நம்பிக்கை கொள்ளச் செய்கிறது. இது உண்மைதானா? காத்திருப்போம் நாளை வரை.